எங்கள்கிட்ட வந்து மீன் குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 லட்சம் வரைக்கும் எப்போதுமே மீன் குஞ்சு இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஓகே. தமிழ்நாடு மூலம் நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மீன் இருக்குது. ஓகே, ஓகேங்க. இப்போ குறைந்தபட்சம் ஒரு 40 டன் பக்கம் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 5 சென்ட் இடம் இருந்தாலே சரிங்க, அவங்க வந்து மாதம் வந்து ஒரு 60-70 சம்பாதிக்கலாம் சார். மாதம் ஓ, அந்தளவுக்கு பண்ண முடியுங்களா? சரி சரி. இப்போ வந்து நம்ம கிரேடிங் முறையில் பண்ணணும். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு குஞ்சிலேருந்து இருக்குது சார். ஓகே. 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 6 இன்ச்சு வரைக்கும் பண்ணிவிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் 100 கிராம் சைஸில் எடை போட்டும் கொடுக்குறோம். ஓகேங்க. வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 ரூபா. ஓகே. அதே 5 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்ங்க. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 10 மாதத்துக்கு மேலே உள்ளதும் இருக்குது. ஓகேங்க. ஒரு 11 மாதம் 12 மாதம் வளர்த்ததெல்லாம் இருக்குது. ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கிலோ 1.25 கிலோ இந்த ரேஞ்செல்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ நெருங்கும் இல்லைங்களா? 2.5 கிலோ வரைக்கும் இருக்குது. 2.5 கிலோ வரைக்குமே நம்ம போயிட்டே இருக்கு. ஆர்வம் உள்ள அத்தனை பேருமே ஜெயிக்கலாம். சரிங்க, கண்டிப்பாக. ஓகே. இட வசதி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 சென்ட் 3 சென்ட் ஒரு 5 சென்ட் இருந்தாலே இப்போது ஏக்கரா கணக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்க. அதே நேரத்தில் தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும். ஓகே. தண்ணி வசதி இருந்தால் விரால் மீனில் அத்தனை பேரும் லாபம் ஈட்டலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் முதல்ல உங்களுடைய பெயர், நம்ம ஃபிஷ் ஃபார்மோட நேமு, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் மதியழகன். ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து திருப்பூர். ஓகே. திருப்பூர் மாவட்டம். சரி. காங்கேயம் ரோடு. ஓகே. ரங்கப்பாளையம்ங்கிற பஸ் ஸ்டாப்பில் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் விரால் மீன் மட்டும் இப்போ வந்து ரொம்ப அதிக லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய இன்னொரு ஃபார்ம் எங்கே சார் அமைஞ்சிருக்கு? இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கப்பள்ளி பக்கத்தில் குமரன் ஸ்கூல் இருக்கும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. சரி. இங்கே காங்கேயரோட திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாண்டு போட்டிருக்கோம். ஓகே. இங்கே செங்கப்பள்ளியில் வந்து ஒரு 10 பாண்டு இருக்குது. 10 பாண்டு மொத்தம் ஒரு 17 பாண்டு நம்மள்கிட்ட இருக்குது. எல்லாத்துலேயுமே விரால் மீன் தான். அதாவது எஸ்கே ஃபிஷ் ஃபார்ம், இதுதான் நம்மளோட ஃபார்மோட நேம் இல்லைங்களா? எஸ்கே ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னாவே வந்து விரால் மீன் தான் ஸ்பெஷலைஸ்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி. சார், இப்போ விரால் மீன் அப்படிங்கும்போது நம்ம இத்தனை பாண்டு வச்சுருக்கோம். அங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 17க்கும் மேற்பட்ட பாண்டுகள் இருக்குது நம்மகிட்ட. அப்படிங்கும்போது எவ்வளோ மீன்கள் தான் சார் தற்சமயம் நம்ம கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது? எங்கள்கிட்ட வந்து மீன் குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 லட்சம் வரைக்கும் எப்போதுமே மீன் குஞ்சு இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஓகே. தமிழ்நாடு மூலம் நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மீன் இருக்குது. ஓகேங்க. இப்போ குறைந்தபட்சம் ஒரு 40 டன் பக்கம் இருக்குது. 40 டன். ஓகே. அது போக வந்து ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோவில் ஒரு 7-8 டன் இருக்குது. இவ்வளோ மீன்கள் தற்சமயம் நம்மகிட்ட கைவசம் இருக்குது இல்லைங்களா? ஸ்டாக் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 டன் பக்கம் ஸ்டாக் இருக்குது. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். முதல்ல என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ வகை மீன்கள் இருக்குது. அதாவது குளத்தில் விட்டு வளர்த்தக்கூடிய நிறைய மீன்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்லா, ரோகு, சீசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறை இருக்குது, அவுரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திலேப்பியாங்கிற ஜிலேபி இருக்குது. இத்தனை மீன்கள் இருக்கும்போது குறிப்பிட்டு இந்த விரால் மீன் மட்டும் நீங்கள் எடுத்து வளர்த்துறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? விரால் மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கொஞ்சம் அதிகம். சரிங்க. முதல் கான்செப்ட்டு. ஓகே. அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. தண்ணி வசதி இருந்தால் போதும், ஈஸியாக வளர்க்கலாம். ஓகேங்க. கொஞ்சம் வந்து 1 ஏக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீன் வரைக்கும் வளர்க்கலாம். ஓ சரி. இதே வந்து கட்லா ரோகு இருந்ததுன்னா 1 ஏக்கர் வந்து ஒரு 4000-5000 தான் வளர்த்த முடியும். இது எங்கள்கிட்ட தண்ணி வாட்டர் ஸ்பெசிலிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அதனால் நாங்கள் வந்து விரால் மீன் தேர்ந்தெடுத்தோம். விரால் மீன் வாட்டர் ஸ்பெசிலிட்டி எங்கள்கிட்ட இல்லைனால் நாங்கள் வந்து கட்லா ரோகு தான் வளர்க்க முடியும். ஸோ விரால் மீன் வளர்க்குறதுக்கு வந்து அதிக அளவில் நீர் தேவை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ஆமாம். சரி. ஓகே. ஸோ நீர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம விரால் மீன் சூஸ் பண்ணலாம். சார், இப்போது நம்ம வந்து எப்படிங்க சார், குஞ்சுகளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா இல்லை குஞ்சுகள் வெளியிலேருந்து வாங்குறோமா? எப்படி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எப்படி வந்து அதை வந்து மீன்களாக உருவாக்குறோம், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் சார் குஞ்சு வாங்குகிறோம். ஓகே. வாங்கி வந்து பல்காக நாங்கள் 1.5 லட்சம் குஞ்சு 2 லட்சம் குஞ்சு ஒரு 10-15 நாளைக்கு விட்டு போய் எங்களுக்கு ஒரு 2 லட்சம் குஞ்சு நாங்கள் வாங்குகிறோம். சார், இப்போ விரால் மீன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 2 வகையான விரால் மீன் கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு விரால்னு சொல்லக்கூடிய நம்மளோட நாட்டு இனம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட், அதாவது பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறக்காக ஹைப்ரிட் போகிறாங்க. இதில் என்ன வகையான விரால் மீன் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம்? எங்கள்கிட்ட ஒரிஜினல் நாட்டு விரால் தான் சார். நாட்டு விரால் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
குறைந்த அளவு இருந்தாலே இடம் இருந்தாலே விரால் மீன் வளர்க்க முடியும். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஏக்கரில் இத்தனாயிரம் மீன்கள் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதே நான் கேட்குறது என்னென்னா அந்த அளவுக்கு பெரிய இடம் இல்லை, குறைவான இடம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க விரால் மீன் வளர்த்தலாமா? எப்படி வளர்த்தலாம்? எவ்வளோ இடம் இருந்தால் வளர்த்த முடியும்? குறைந்தபட்சம் ஒரு 5 சென்ட் இடம் இருந்தாலே சரிங்க. அவங்க வந்து மாதம் வந்து ஒரு 60-70 சம்பாதிக்கலாம் சார். மாதம் ஓ, அந்த அளவுக்கு பண்ண முடியுங்களா? சரி. இப்போ வந்து நம்ம கிரேடிங் முறையில் பண்ணணும். ஓகே, அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 5 சென்ட் இருந்தாக்கா ஒரு 5 தொட்டியாக போட்டுக்கிட்டு சரிங்க அவங்க வந்து ஒவ்வொரு மந்த்லி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு தொட்டியில் மீன் எடுக்கிற மாதிரி பண்ண முடியும். ஒவ்வொரு சுழற்சி முறையில் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஒவ்வொரு சென்ட்டுக்குமே 2000 மீன் வளர்க்கலாம். ஓ, ஒரு சென்ட்டுக்கு 2000 மீன் வரைக்கும் விரால் வளர்த்த முடியும். வளர்க்கலாம். ஓ, இது பெரிய விஷயமா இருக்குங்க. ஏன்னா குறைவான இடம் இருக்கிறவங்க குறைவான முதலீட்லையும் இதை செய்ய முடியும். ஓகே சார், ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ குஞ்சுகள் வெளியிலேருந்து வாங்குறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம பண்ணையில் குஞ்சுகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கோமா? அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்னா என்ன சைஸ்லேருந்து கொடுக்குறோம், என்ன ரேட்டு, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்களேன். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு குஞ்சிலேருந்து இருக்குது சார். ஓகே, 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரைக்கும் ஓகே பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் 100 கிராம் சைஸில் எடை போட்டும் கொடுக்குறோம். ஓகேங்க. வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 ரூபா. ஓகே. அதே 5 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்ங்க. 6 இன்ச்சு 18 ரூபா. அது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு இல்லைங்களா? இது மாறுபடலாம். ஓகே. டிரான்ஸ்போர்ட் எப்படிங்க சார்? இப்போ நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து தான் அந்த குஞ்சுகள் வாங்கணுமா, இல்லை வந்து நீங்கள் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பே பண்ணி தாங்க ஆகணும். ஓகே. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 குஞ்சுக்கு மேலே எடுத்தால் நாங்களே டெலிவரி கொடுத்துட்றோம். ஓகே. அதுக்கு கீழேக்குள்ளே நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் என்ன மினிமம் சார்ஜ் தான் வரும். டிரான்ஸ்போர்ட் ரொம்ப அதிகம் வராது. நாங்கள் ட்ரெயினில் பார்சல் போட்டுருவோம். ஓகே. ஒரு 2000 குஞ்சு எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா, அவ்வளோதான் வரும். 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஓகே சார். இப்போ ரயில் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மீன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை ட்ரெயினில் அனுப்பும்போது வந்து அது சேஃபாக போய் சேருங்களா? ஒரு மீன் கூட டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரிங்க. நான் கண்டிஷன் போட்டு தான் ஓகே அது வந்து எல்லா வகையிலையும் சரி பண்ணி தான் அனுப்புவீங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு 48 மணி நேரத்துக்கு அந்த மீன் தாங்கும். டெலிவரி கொடுக்குற வரைக்கும் சரி, அந்த மீன் எந்த ஒரு டேமேஜும் வராது. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்படியே ஒருவேளை டெலிவரி கொடுக்கும்போது அந்த மீன் எதாவது டெத் ஆகிருந்தா அதை லைவாக எனக்கு வந்து வீடியோ கால் வந்தாங்கனாக்கா அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் நாங்கள் திரும்ப போட்டு விட்ருவோம். இல்லைன்னா அந்த அமௌண்ட் லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகே சார், வரதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்தாலும் நாங்கள் கேரண்டி எடுத்துக்கிறோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ இந்த நாட்டு விராலை பற்றி சொல்லுங்கள். ஹைப்ரிட் விராலுக்கும் நாட்டு விராலுக்கும் என்ன வித்தியாசம்? எதனால் நாட்டு விராலை சூஸ் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். நாட்டு விராலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஓகே. ஹைப்ரிட் விரால் டேஸ்ட்டில் வந்து ஒரு பரம்பரையாக வந்து மீன் சாப்பிட்டு விரால் மீன் சாப்பிட்டு பழகினவங்க சரிங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஹைப்ரிட் அப்படிங்கிறது. ஓகே. அது வந்து மார்க்கெட் அந்த அளவுக்கு போகாது. ஓகேங்க. அதாவது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்டு நம்ம வந்து லோக்கலில் சேல் பண்ணும்போது நாட்டு விரால் தான் நல்லா சேல் ஆகும். மார்க்கெட்டில் போட்டு விற்கிறவங்க என்ன வேணாலும் சேல் பண்ணுவாங்க, விற்கலாம். ஆமாம். ஓகே. இதோட வளர்ச்சி காலம் அப்படிங்கும்போது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? வளர்ச்சி காலம் வந்து நாட்டு விரால் ஒரு 2 மாதம் கூடுதலாக போகும். ஓகேங்க. வளர்கிறதுக்கு 2 மாதம் கம்மியாகும். சுமாராக இந்த விரால் அப்படின்னாவே அதோட வளர்ச்சி காலம் எவ்வளவா இருக்கும்? ஒரு 8 to 10 மாதம். 8 to 10 மாதம் தான். அதில் முழு வளர்ச்சி அடைஞ்சிடும். முழு வளர்ச்சி ஒரு கிலோ கிராஸ் ஆகிடும். 1 கிலோ கிராஸ் ஆகிடும் சார். சுமாராக இந்த மீன் விராலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெருசுதான் வளரும் சார்? ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் நான் ரொம்ப சின்னதாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களோட பண்ணையில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. கையை விட பெரிய அகலத்தில் பார்க்குறேன். அது மீன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 10 மாதத்துக்கு மேலே உள்ளதும் இருக்குது. ஓகே. ஒரு 11 மாதம் 12 மாதம் வளர்த்ததுலாம் இருக்குது. ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கிலோ 1.25 கிலோ இந்த ரேஞ்செல்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ நெருங்கும் இல்லைங்களா? 2.5 கிலோ வரைக்கும் இருக்குது. 2.5 கிலோ வரைக்குமே நம்ம போயிட்டே இருக்கு. ஓகே. அவ்வளோ பெரிய மீன்களும் உண்டு. 2.5 கிலோலாம் வந்து 15 மாதம் ஆச்சு. ஓகே. 15 மாதம் நாங்கள் வளர்த்த மீன் சரி 2.5 கிலோ இருக்குது சார். இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. அதாவது வந்து 8 மாதம் அப்படிங்கும்போது அது ஒரு முழு வளர்ச்சி விற்பனைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருது இல்லைங்களா? அதற்கப்புறமும் நம்ம வச்சிருக்கோம் 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சு நம்ம தீவனம் போடும்போது அது வந்து நமக்கு லாபகரமாக இருக்குமா, இல்லை வந்து அது தீவன செலவுகள் அதிகமாகுமா, எப்படி? இல்லை, தீவன செலவு அதிகமாகுது. அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீன் வளர்கிறதுக்கு ஒரு 1.300 வரைக்கும் தீவனம் சாப்பிடும். 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ 300 கிராம் தீவனம் தேவை சாப்பிடும். ஓகேங்க. அதுக்கு தகுந்த வளர்ச்சி வரும். 2 கிலோ வெயிட் வரணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.600 வரைக்கும் தீவனம் சாப்பிடும். 2.600 வரைக்கும். அப்போ நாளைக்கு அதை விற்கும்போது சேல்ஸ் ரேட் என்னவா இருக்குது சார் மார்க்கெட்டில்? அதாவது லாட்டா விற்கும்போது ஒரு ரேட் இருக்கும், ரீட்டைல் ஒரு ரேட் இருக்கும், ஹோல்சேல் ஒரு ரேட் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 600 to 800 வரைக்கும் போகுது ரீட்டைல். கிலோ வந்து 600லேருந்து 800 வரைக்கும் போகுது. ஓகே. ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 350 400 இந்த ரேஞ்சு போகுது.
அது எடுக்கிறவங்க அந்த கண்டிஷனை பொறுத்து இருக்கு, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி எடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் 350 கீழே இல்லை. 350 கீழே இல்லை. ஆமாம். எல்லா பக்கமும் இதே மாதிரியான ரேட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுவதும் 350 400 ஓகேங்க அந்த ரேஞ்ச் போகுது. அதான் லாட்டாக எடுக்கும்போது. ஆமாம். அதே ரீட்டைலில் விற்கும்போது நம்ம மதிப்பு கூட்டி இன்னும் விற்பனை பண்ணலாம். ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 800 வரைக்கும் போகுது. ஓகே. நல்ல சைஸ் இருந்தால், சைஸ் வந்து 1.5 கிலோ ஓகே இந்த சைஸ்லாம் இருந்தால் 800 ரூபாய்க்கு கீழே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஓகேங்க சார். இப்போ வந்து இந்த நாட்டு விராலோட விற்பனை விலை என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. மார்க்கெட் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டீங்க. ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்கவே வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான ஏகதேசம் ஒரே மாதிரியான ரேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மீன் 1 கிலோ எட்டரைக்கு 1 கிலோ 300 கிராம் தீவனம் தேவைப்படுது. அப்போ நம்ம அடக்க செலவு அப்படின்னா எவ்வளோ சார் சொல்லலாம்? அந்த 1 கிலோ வளர்றதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டி வரும்? 1 கிலோ வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குஞ்சோட ரேட்டு வந்து 10 ரூபா. சரிங்க. 4-5 குஞ்சு 10 ரூபா வருதுங்க. ஓகே. தீவனம் வந்து ஒரு 150 ரூபா காஸ்ட் வைங்க. ஒரு 1 300 சேர்த்து 1 கிலோ 300 கிராம் வேணும். பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் ஒரு 10 160 எக்ஸ்ட்ரா செலவு ஒரு 15 ரூபா போட்டுக்குங்க. 175 ரூபா அடக்க விலை வரும். அடக்க விலை 175 ரூபா வரும். ஆமாம். 200 ரூபாய்ன்னு போட்டுருவோம். ஆள் கூலியோட சேர்த்து கரண்ட் செலவு இல்லை வேற ஏதாவது இதர செலவுகள் இருந்தால் ஒரு 200ன்னு போட்டுக்கலாம். 1 கிலோ மீனுக்கு வந்து அடக்க செலவு அப்படிங்கிறது 200 அப்படின்னா லாபம் வந்து நமக்கு ஒரு 150 ரூபா கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாம். 350 அப்படிங்கிறது 150 ரூபாய்க்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் கிடையாது, ஹோல்சேல் ரேட்டு. சரிங்க. நீங்கள் ரீட்டைல் விற்றா அது உங்களோட திறமையை பொறுத்து இருக்கு. அவங்களோட திறமையை பொறுத்து இருக்கு. ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம்ன்றதுக்கு வேலை இல்லை. எப்படி பார்த்தாலும் கிலோ முதலீடு இருந்தாலே பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் கிலோவுக்கு ஒரு 150 ரூபா வந்து லாபத்தில் நிற்கும் இல்லைங்களா? இது ஒரு அருமையான லாபம் தான். கண்டிப்பாக. சரிங்க சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த தொழிலுக்குள்ளே வரலாம், யாரெல்லாம் இந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன விதமான ஒரு அடிப்படை தேவைகள் இருந்தால் அவங்களால வந்து இதில் தொழிலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆர்வம் உள்ள அத்தனை பேருமே ஜெயிக்கலாம். சரிங்க. கண்டிப்பாக. ஓகே. இடவசதி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 சென்ட் 3 சென்ட் ஒரு 5 சென்ட் இருந்தாலே இப்போது ஏக்கரா கணக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்க. அதே நேரத்தில் தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும். ஓகே. தண்ணி வசதி இருந்தால் விரால் மீனில் அத்தனை பேரும் லாபம் ஈட்டலாம். சரிங்க. எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வளர்க்கலாம். ஓகே. ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க, விடாமுயற்சி, அதே மாதிரி வந்து கொஞ்சம் தொழிலில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து தாராளமாக இதை செய்யலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு குறைவான முதலீட்டில் கூட நம்மளால் ஆரம்பிக்க முடியும். ஒரு 500 குஞ்சு கூட வாங்கி அவங்க வளர்க்கலாம். அவங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 500 குஞ்சு 1000 குஞ்சு கூட வாங்கி அவங்க வளர்க்கலாம். ஒரு 10க்கு 10 ஒரு தொட்டி இருந்தாலே சரி அவங்க வந்து ஒரு 500 குஞ்சு வளர்க்க முடியும். 10க்கு 10 500 குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்க முடியும். 500 குஞ்சில் ஒரு 300 கிலோ எடுங்க. ஓகே. கண்டிப்பாக 300 கிலோ எடுத்தாலே இன்றைக்கி 1,50,000 வருதுல, 350 ரூபா ரேட்டு போட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50,000 செலவு பண்ணிடுங்க தீவனத்துக்கு. ஓகே. பாக்கி 50,000 லாபம் தானே, லாபத்தில் தான் நிற்கிது. சார் இது எப்படி சார் பகுதி நேர தொழிலாக பண்ணலாமா இல்லை முழு நேர தொழிலாக பண்ணலாமா? வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இது சைடில் பார்க்கலாமா? எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து பகுதி நேர தொழிலாக பண்ணலாம் சார். காரணம் என்னென்னா உங்களுக்கு காலையில் ஒரு 10 நிமிஷம் தீவனம் போடுறது. சரிங்க. ஈவினிங் ஒரு 10 நிமிஷம். ஓகே. அவ்வளோதான் இதுக்கு வேலையே. அவ்வளோதான். சரிங்க. இதில் வந்து பெருசாக வந்து வேலைக்கு ஆட்களோ எதுவும் தேவையில்லை. அது வீட்டில் உள்ளவங்களே பார்த்துக்குவாங்க. சார் இப்போ ஒரு நாட்டு விரால் அதே மாதிரி வந்து ஒரு ஹைபிரிட் விரால் 2 இருக்குது. அதுக்கு உருவ ஒற்றுமை எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா 2 விராலுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ நாட்டு விராலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு ஏதாவது இருக்கணும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பெஷலிட்டியில் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்க. அதாவது நாட்டு விரால் வந்து அந்தந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்க. ஹைபிரிட் விரால் அப்படி கிடையாது. ஓகே. நாட்டு விரால் வந்து வாட்டர் ஸ்பெஷல் சின்ன எந்த தண்ணியில் மீறுறோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒரு நாளைக்கு நம்ம 3 தண்ணியில் மாற்றினாலும் 3 தண்ணிக்கு கலருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதோட உடலில் இருக்கிற அந்த வரிகளை வச்சு கண்டுபிடிக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரியை வச்சும் கண்டுபிடிக்கலாம். வரியை வச்சு விட சிம்பிள் மேட்டர் இதுதான். தண்ணி வச்சு தண்ணியில் வந்து நீங்கள் 3 கலரில் தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஓகேங்க. அழுக்கு தண்ணி உங்களுக்கு வயலில் உள்ள தண்ணியை கூட எடுத்து வைங்க ஒரு ட்ரம்மில். ஓகே. பியூர் வாட்டரையும் எடுத்து வைங்க. ஓகே. நீங்கள் 3 தண்ணியிலும் மாற்றி போடுறப்ப ஒரு 10 நிமிஷத்தில் கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த வாட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த மீன் ஓகே அதை வந்து அடாப்ட் பண்ணிக்குது. ஆமாம். அதோட நிறத்தை வந்து மாற்றிக்குது. ஆமாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. இதுதான் நாட்டு விராலோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சார் இப்போ விரால் வளர்ப்பில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மீன்கள் வளர்ப்பு அப்படின்னாவே பொதுவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நோய்கள் மேலாண்மை. விரால் வளர்ப்பில் நோய்கள் மேலாண்மை எப்படி இருக்குது, என்ன விதமான நோய்கள் வருது, அதை எப்படி நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம்? விரால் மீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நோய்கள் அதிகம் வராது. சரிங்க. தண்ணி கவனமாக மாற்றிக்கிட்டு இருந்தாலே போதுமானது. நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு வேளை அம்மை நோய் ஏதாச்சும் வரும் சரினாக்கா உங்களுக்கு பொட்டாசியம் பர்மனெண்ட்னு ஒன்று இருக்குது. ஆமாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 தொட்டினாக்கா ஓகே ஒரு
ஒரு 25 கிராம் ஓகே எடுத்து தண்ணியில் கலந்து தெளிச்சு விட்டா போதும். ஒரு 4 நாளைக்கு தொடர்ச்சியாக தெளிச்சு விட்டா போதும். அவ்வளோதான். அந்த அம்ம நோய் கட்டுப்படுத்தப்படும். ஸோ பெரிய அளவில் விரால்கள் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்கலும் நோய் வராது. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போது ஒரு ரீட்டைல் விற்கிறத பற்றி பேசுவோம். அதாவது ஹோல்சேலாக லாட்டாக கொடுக்கறது வேறு, குறைவான எண்ணிக்கையில் குறைவான இடத்துல வளர்த்துறவங்க ரீட்டைலை தான் பெருசாக நம்புவாங்க. ஸோ ரீட்டைலில் 700 800 வரைக்கும் விற்பனை பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட்டில் ரீட்டைலில் விற்பனை பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியாக்கள் இருக்கா, யுக்திகள் இருக்கா, நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்களா, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீட்டைலுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரீட்டைல் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி கொடுக்கறதுக்கு, சரி, உயிரோட லைவ் ஃபிஷ் கட் பண்ணி நல்லா நீட்டாக ஒரு நல்ல முறையில் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் கொஞ்சம் வரவேற்புகள் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே ஓகே. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதுக்கு ஓகே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு வீட்டு வாசலே நான் ஒரு கடை போட்டு ஓகேங்க ரீட்டைல் ஷாப்பு போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே. அதிகபட்சமாக ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள அந்த ஷாப் ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்க. அது ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கே நான் தகவல் சொல்றேன். நீங்கள் கண்டிப்பா அது அப்டேட்டையும் கொடுக்குறேன். சார், இது எப்படி சார் உங்க கடைக்கு தான் நாங்கள் வாங்கணுமா, இல்லை வீடுகள்ல இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கலாமா, என்ன மாதிரியான ஒரு மெத்தடை கொண்டு வர போறீங்க? எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்குது இதுல. இப்போதைக்கு கடை போடுறாங்க. கடை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலயமா நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். உங்கள் வீட்டுக்கே ஓகே வந்துடும். நீங்கள் 1 கிலோ ஆர்டர் போட்டாலுமே வீட்டுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு சரி நாங்கள் எல்லா ஒரு கட்டமைப்புகளும் உருவாக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போதான் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான இதை ரெடி பண்ணலாம். சரி, வாங்கினா சட்டியில் போட்டு வறுக்கலாங்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. மீன் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு சின்ன அழுக்கு கூட இதில் இருக்காது. ஏன்னா விரால் மீனில் க்ளீன் பண்ணுறதா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இல்லைங்களா? சரி சரி சரி. அந்த வலுவழுப்பு தன்மை சுத்தமாக இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணி ரெடி டு குக். ரெடி டு குக் தான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சரி, நீங்கள் பாக்கெட்டை உடைச்சி அப்படியே குழம்பு போடலாம். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு தான் வரும். டெலிவரி கொடுக்கறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மீன்கள் கிடைச்சாலும் இந்த விரால் மீன்கள் பெரிய அளவில் அதிக எண்ணிக்கையிலே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் செஞ்சு எடுத்திருக்கிற இந்த முயற்சி உண்மையிலே பாராட்டப்படக்கூடியதுங்க. ஏன்னா வீடு தேடி அவங்கவுங்க இல்லங்களுக்கே வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேயே 50 டன் ஸ்டாக் வச்சிருக்க ஒரே பண்ணை நம்மதாக தான் இருக்கும். நம்ம பண்ணையாக தான் இருக்கும். இன்னைக்கு 50 டன் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் நாங்கள் கொஞ்சம் நல்ல தெளிவாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்ததுன்னா உங்களுக்கு எனி டைமும் எங்கள்கிட்ட காலையில் 6 மணிலேருந்து ஓகே ஈவினிங் 8 மணி வரைக்கும், நைட்டு 8 மணி வரைக்கும் எங்கள்கிட்ட மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். உயிரோட பார்க்கலாம், உயிரோட கண்ணை பார்த்து வாங்கிட்டு ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், இப்போ இந்த நாட்டு விரால் குஞ்சுகள் நம்மகிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. டிரான்ஸ்போர்ட் பற்றியும் பேசிட்டீங்க ஆல்ரெடி. வெளியூர்களெல்லாம் இருந்தால் நம்ம ட்ரெயின் மூலமாகவும் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சார், மினிமம் ஆர்டர் அப்படின்னா எவ்வளோ குஞ்சுகள் கொடுப்பீங்க? மேக்ஸிமம் ஆர்டர் எவ்வளோ கொடுக்க முடியும் உங்களால்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்சல் அனுப்பணுன்னா ஒரு 500 குஞ்சு. 500 குஞ்சிலேருந்து சரி நாங்கள் ஒரு 50,000 1 லட்சம் குஞ்சு வேணாலும் 24 மணி நேரத்தை எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும். 50,000 குஞ்சுகளும் கொடுக்க முடியுங்களா? 50,000 1 லட்சம் குஞ்சு வேணாலும் 24 மணி நேரத்தை 24 ஹவர்ஸில் கொடுக்க முடியும். சரி, முடியும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 50,000 குஞ்சுகள் 1 லட்சம் குஞ்சுகள் ஒரு ஃபார்மர் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் ஏதாவது இருக்குமா? அவங்க அது அட்வான்ஸ் ஏதாவது உங்களுக்கு புக் பண்ணணுமா? எவ்வளோ நாட்கள் காத்திருக்க மாதிரி இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க காத்திருக்கலாம் தேவையில்லைங்க சார். சரி, பணம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 குஞ்சு வேணும்னாக்கா ஓகே அட்வான்ஸ் பேமெண்ட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து டேரெக்டாக கூட இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இல்லைனா ஃபுல் பேமெண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா ஓகே அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 24 மணி நேரத்தில் 30 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். அதிகபட்ச டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஓகே ஒரு 20 to 30 மணி நேரம். அதாவது ஒரு நாள் அல்லது 1.5 நாளுக்குள்ள நமக்கு 50,000 குஞ்சுகள் 1 லட்சம் குஞ்சு கேட்டாலும் கொடுக்க முடியும். சார், இப்போ நேரடியாக நம்ம பண்ணைக்கு விசிட் பண்ணி வாங்குறாங்கன்னு வைங்களேன். எனக்கு 500 குஞ்சு வேணாம் சார், எனக்கு ஒரு 100 குஞ்சு கொடுங்க, வீட்டில் வளர்த்துருக்கு அப்படின்னா கொடுக்க முடியுங்களா? நேரில் வந்தால் 10 குஞ்சு கூட எடுத்துக்கலாம். 10 குஞ்சுகள் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சார், இப்போ என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஞ்சுகள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிடுறோம். அதுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ப்ராப்பரான ஒரு தீவனம் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? தீவனம் எப்படி நீங்களே கொடுப்பீங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். இப்போ குஞ்சு அனுப்பும் போதே தீவனம் வேணாலும் நாங்கள் சேர்த்து பார்சல் அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவனமும் நான் நியூட்ரிலான்னு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இது விரால் மீனுக்கு ஸ்பெஷல் நியூட்ரிலாங்கிறது. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா விஜயவாடாவிலேருந்து வருதுங்க, கம்பெனி விஜயவாடா. ஓகே ஓகே. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன தேவை, ஒரு மூட்டை தேவைன்னாலும் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். ஒரு மூட்டை வேணும்னாலும் கொடுக்க முடியும். எவ்வளோ மூட்டைகள் வேணும்னாலும் நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்.
நியூட்ரலா அப்படிங்கிற தீவனம். ஆமாம் சார் இப்போ குஞ்சுகளுக்கும் ஒரே தீவனம் தானா, வளர்ந்த மீன்களுக்கும் ஒரே தீவனம் தானா, இல்லை வேற வேற தீவனங்கள்? இல்லை, அது ஒரு 6-7 வகையான தீவனம் வரும் சார். ஓகேங்க. குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் மாறும். 1.2 வரும். ஓகே. அதுக்கடுத்து 1.8ன்னு வரும். ஓகேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5. ஓகே. அப்புறம் வந்து 4 mm வரும். ஓகே. 6 mm அது மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆமாம் சார், இப்போ ஒருத்தர் புதுசா பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு, புதுசா உங்ககிட்ட வந்து மீன் குஞ்சுகள் வாங்குறாரு அப்படின்னா, அவருக்கான வளர்ப்பு முறை தெரியல அப்படின்னா நீங்க கைட் பண்ணுவீங்களா? எவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களால கைட் பண்ண முடியும்? காலையில 9 மணிலேருந்து சரி, ஈவினிங் ஒரு 6-7 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் எங்களுக்கு கூப்பிடலாம். எந்த சந்தேகம் இருந்தாலும் கூப்பிடலாம். ஸோ அவங்களுக்கான கைடன்ஸ் நீங்க கொடுப்பீங்க. ஒரு பேட்ச் எடுக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? பேட்ச் எடுக்கிற வரைக்குமே கூப்பிட்டுறாங்க. அது போக வந்து கஸ்டமர் கேரும் உருவாக்குறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 6 to ஈவினிங் வந்து 9 மணி வரைக்கும் கஸ்டமர் கேர் நம்பர் நாங்கள் தனியாக அடுத்தது வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அந்த நம்பருக்கு வந்து அவங்க என்ன சந்தேகம்னாலும் கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். சார், முதலும் கடைசியுமா ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, மக்களும் அதை எதிர்பார்ப்பாங்க. சார், இந்த விரால் மீன் வளர்ப்பு லாபகரமான தொழில் தானா? கட்டாயமாக இதில் வந்து நஷ்டமடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக நட்டமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்க. நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு பண்ணீங்கன்னா எந்த விதத்தையும் நட்டமாகாது. நட்டமாகிற தொழிலில் தான் நாங்கள் வந்து இவ்வளோ 50 டன் விரால், 40 டன் 50 டன் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஓகே. நட்டமாகிற தொழில்னா நாங்கள் வந்து இதில் உடனடியாக இந்த 50 டன்னுங்கிறது இன்றைக்கி வந்து 1.25 கோடி ஹோல்சேல். கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா ரேட்டு போட்டாலே 50 டன் வந்து 1.25 கோடி. 1.25 கோடியும் வந்து நாங்கள் இன்னைக்கு முதல் போட்டு உருவாக்குனது இல்லை. உண்மை, புரியுது. நான் கொஞ்சமாக பண்ணது தான். இதில் வந்து நட்டமாக இருந்தால் நாங்கள் இந்த தொழிலே பண்ண முடியாது. ஓகே. அதனால் தெளிவாக பண்ணலாம். ஆர்வம் இருந்தால் போதும். ஓகே. இடம் வந்து 1 சென்ட் 2 சென்ட் இருந்தால் கூட போதும். அதுக்கு தகுந்த மீன் வளர்க்கலாம். ஓகே. ப்ளஸ் வந்து தண்ணி வசதி இருக்கணும். அதை பார்த்துக்க. தண்ணி வசதி இல்லாமல் நீங்கள் விரால் மீன் வளர்க்கறதுக்கு ஆசைப்பட வேணாம். ஓகே. அது மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகே. ஏன்னா யாரோ சொல்கிறாங்கன்னு நம்பி தண்ணி வசதி இல்லாமல் பண்ண வேணாம். தண்ணி வசதி, இட வசதி கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் தண்ணி வசதி நிறையா இருக்கணும். ஓகே. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இடம் குறைவாக இருந்தாலும் நீர் வரத்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா போட்ட முதல் நட்டமாகும். 100% நட்டமாகும். பட் இது எல்லாமே சரிவர அமைஞ்சிருந்தது அப்படின்னா இது 100% ஒரு லாபகரமான தொழில்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? 100% லாபகரமாக தான். ஆனால் தண்ணி வசதி இல்லாமல் ஆரம்பிச்சாலும் தயவு செஞ்சு தண்ணி வசதி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். சார், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்கே ஃபிஷ் ஃபார்ம் சுற்றி காமிச்சது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மீன்கள் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, என்ன வகையான மீன்கள் வளர்த்திட்டு இருக்கோம், அதை எப்படி வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம், அது என்ன மாதிரியான குஞ்சுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இன்னும் வந்து அடுத்ததாக ஒரு ரீட்டைல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதை பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க. உங்களோட இந்த பண்ணையானது மென்மேலும் வளரணும், உங்களோட ரீட்டைல் ஷாப் வந்து இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.